ஜெபம் செய்வோம். ஒரு அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாது வாசம் பண்ணுகிறவரே, நல்ல தகப்பனே, நல்ல பிதாவே, சேனைகளின் கர்த்தர், மகா உன்னதமான தேவன், மண்ணுயிரை காக்கிறவர், இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமசாலி, ஆராய்ந்து முடியாத காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 10,000 பேர் சிறந்தவர், வெண்மை சிவப்புமான முற்றிலும் அழகுள்ளவர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறமான சர்வமுள்ள கர்த்தர், பசுத்தர் பசுத்தர் பசுத்தர்னு சொல்லி மூக்குப்புற சாஷ்டாம் வந்து பாகத்தை கட்டி முத்து செய்கிற ஆண்டவரே, நீர் மாத்திரம் கர்த்தர் என்று, ஆட்டுக்குட்டியானவரே, நீர் மாத்திரம் கர்த்தர் என்று சொல்லி உங்களுடைய பாதம் நமஸ்கரிக்கிறோம். மீண்டும் உயிர்த்த நாளை கட்டளையிட்டிருக்கு. 11 மாதங்கள் கழித்து 12 மாதத்தின் முதல் உயிர்த்த நாள் எங்களை கொண்டு வந்திருக்க தயவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்ந்து ஆராதனை ஆசிரியத்து தாரும். எங்கள் மதியிலே அசைவாடும் நீரை பிரசன்னா இந்த ஆஸ்வதியும் சக்கினாமை மூடிக்கொள்ளும் ரத்தம் தெளிப்புகளாக கொண்டு வாரும். நீரை எங்களோடு ஆஸ்வதியும். நாங்கள் பாடுகிற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் ஆஸ்வதியும். எங்களுடைய ஆராதனைக்காகவும் எங்களுடைய மேஜிக்காகவும் நோக்கி எஞ்சுகிறோம். நீரை ஆஸ்வதித்து ஆண்டவரே, இயல்பாக நாங்கள் செய்வது போல செய்யத்தக்கதாக எங்களுக்கு நீ கட்டளையிட நம்பிக்கை நோக்கி பார்க்கிறோம். அரசாங்கத்தோடு பேச ஆண்டவரே, நாங்கள் அப்படியா செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தந்து ஆசிரியப்பை நம்பிக்கை நோக்கி பார்க்கிறோம். இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் உண்மையை நம்பியிருக்கிறோம். ஆசிரியம் மறுபடியும் எங்களை கரங்களை பொறுத்தவர்களாக வந்திருக்க ஒவ்வொருக்காக நன்றி சொன்னவர்களாக வர வேண்டிய சீக்கிரமாக கொண்டு வந்து ஆராய்ந்து முழுதுமாக பங்கெடுக்கத்தக்கதாக நீ கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் மீட்பு இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்றைய ஆராதனை செய்திக்கு ஆதரவாக மல்கியா
5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 5:2, மல்கியா 5:2. சாரி, மன்னிக்கிறோம். மீகா 5:2, மன்னிக்கணும். மீகா 5:2, மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய ஒத்தாசைக்காக ஜபிக்கலாம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துறோம் தாப்பனே. இந்த அருமையான வேத பகுதியை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தெரிந்து கொண்ட தயவு காரணம் வேத வாய்க்குங்களாம் தேவ ஆயினாலே அருளப்பட்டிருக்கப்படினாலே அதில் தியானிப்பதற்கும் நாங்கள் அருகதையற்றவர்கள். நீர் நாமே பரத்திலிருந்து நான் தந்து நாங்கள் தியானித்து அதன் மத்தியிலே எங்கள் ஆராதனை ஏறெடுத்ததாக நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமே கெஞ்சு இந்த விண்ணப்பங்களை மீட்பரும் ரட்சரும் ஆண்டுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதமனது கெஞ்சி வெட்டிக்குள்ளும் எங்கள் ஜீவனில் ஆண்டவரே, ஆமேன். இந்த வசனத்திலே காணுகிற காரியம், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமிலே பிறக்கப் போகிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஆளப்பவர் இன்னிடத்தில் புறப்பட்டு வருவார் என்று சொல்லப்பட்டு பார்க்குறோம். இந்த ஊர் என்ன விசேஷமுடையது? தாவீது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஊராக இருக்கிறது என்று பார்க்குறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஊர். யோசேப்பும் மரியாளும் தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள். குடிமதிப்பொழிவுடையாக அவர்கள் அந்த நாட்களிலே பெத்லகேமுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனாலே பெத்லகேமுக்கு செல்வார்கள். ஆகியனால தான் பெத்லகேமுக்கு அவர் சென்ற பொழுது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இது எவ்வளவாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வருகை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக காணுகின்றோம். அதே போல் அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒரு 6 பேர் அங்கே தரிசனமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து தியானித்து நாம் ஆராதனைக்கு நாம் சொல்லுவோமாக. முதலாவதாக தேவதூதர்கள் அங்கே அவருடைய வருகை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். லூக்கா 2, Luke 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த ரெண்டு வசனங்களே அடங்கியிருக்கிற கருத்து என்னவாக இருக்கிறது? மிகுந்த சந்தோஷத்தை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நற்செய்தியை கொண்டு வர யாராக அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். இங்கே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அங்கே தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவின் இரட்சகர், ரட்சிக்கப் போகிறவர் அங்கே தாவீதிலே பிறந்திருக்காருன்னு பார்க்குறோம். அந்த இரட்சகரால் தான் ரட்சிப்பு என்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பது தான் அது ஒரு நற்செய்தியாக அங்கே தேவதூதர்கள் அங்கே மந்தையை மேய்த்து கொண்டு அறிவிக்க பார்க்குறோம். இது முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று பார்க்குறோம். இரண்டாவதாக காபிரியல் அங்கே சொல்கிற ஒரு காரியம், அவர் தரிசனமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-33 வசனங்களிலே பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் படிக்க வேண்டாம். அதனுடைய கருத்தை சாராம்சத்தை சுருக்கமாக நாம் காண்போம். முதலாவதாக அங்கே காபிரியல் சொல்கிற மரியாள் சொல்கிற காரியம் என்னவாக இருக்கிறது? இயேசு என்று பெயரிடுவாக அங்கே பிறக்க போகிற குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொல்லி அவருடைய பெயர் கூட முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி இப்படியாக ரட்சிப்பு அருள்கிற யார் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு அங்கே காபிரியல் சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெரியவராக இருப்பார் என்று வசனம் 12 சொல்லப்படும், 32 சொல்லப்படும். பெரியவர், அவர் காலத்தால் பெரியவர், ஞானத்தால் பெரியவர், வல்லமையில் பெரியவர், இப்படியாக அவரை பெரியவர் சொல்லி சொல்லப்போனால் நிறைய காலத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக அவர் உன்னதமானவர் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். உன்னதமானவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிதாவாகிய மேசியாவாகிய பிதாவினுடைய தேவ குமாரனாக இருக்கிறதுனாலே அவர் உன்னதமானவர் என்று சொல்லி அங்கே அழைக்கப்பட்டது நான் பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்குறோம், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டு பார்க்குறோம். தாவீதின் சந்தையில் வந்ததில்லை, சிங்காசனம் கொடுக்கப்படும் என்றால் அவர் ராஜாவாக இருப்பார், இந்த உலகத்தை ஆளு செய்வார் என்று சொல்லி அந்த நாட்களே யூதாவுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வரப்போகிற நாட்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரே உலகத்தை ஆளுவார்னு சொல்லி பார்க்குறோம். சிங்காசனம் கொடுக்கப்படும் சொல்லி ராஜாவாக இருக்கப் போகிறார். யாக்கோபின் குடும்பத்தை
அரசாளுவார் என்று 4 பார்க்குறோம் அந்த வசனங்களிலே. யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுவார் அப்படின்னா இஸ்ரவேலை அரசாளுவார். அந்த நாட்டிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நமக்கு புதிய ஏற்பட்ட காலத்தில் நமக்கு சொல்லப்படுவார். அவரை தெரிந்து அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் யாவரும் வந்திருக்கிற ஒரு காரியம், அவர் உலகத்தையே ஆளப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இறுதியாக 6 பார்க்குறோம், அவர் ராஜ்யத்திற்கு முடிவுறாது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் வந்து கொண்டிருந்த ஏற்கனவே இருந்த ராஜ்யங்களாம் அழிந்து போகிற ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் இவருடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம் பார்க்குறோம். அப்படின்னா அது என்ன ராஜ்யம்? அது ஆவிக்குரிய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம், என்றென்றும் அழிவில்லாது முடிவில்லாது என்று சொல்லி பார்க்குறோம். 3வது யாருடைய தீர்க்கதரிசி பார்க்குறோம்? சிமியோனுடைய தீர்க்கதரிசி பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்குறோம். அங்கே நமக்கு தெரியும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொல்லி பார்த்தோம். ரட்சணம் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்குரிய ஒரு வார்த்தையுடைய வார்த்தை. அந்த ரட்சணமானது அங்கே அவருடைய கைகளை கண்டேன் என்று சிமியோன் சொல்கிறது அங்கே பார்க்குறோம். அதோடு கூட அங்கே அவர் மீட்பராக மன்னிக்கணும். அங்கே அந்த ரட்சணியம் யாருக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்க போகிறது என்பதை ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டு பார்க்குறோம். 49 ஏசாயா 49:6 யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திரும்பவும் நீர் எனக்கு தாசனாக இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். அப்படியா ரட்சணியம் என்ன செய்ய போகிறதாம்? பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி பிதா சொல்கிறார். என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரனை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டு பார்க்குறோம். ரட்சணியம் என்ன செய்ய போகிறது? பூமியிலே அனைத்து ஜாதிகளுக்கும் அங்கே அவர் ரட்சிப்பாக இருப்பார், ரட்சகராக இருப்பார், அவர்களுக்கு ஒளியாக பிதா வைத்திருக்கிறார் என்று என்ற கருத்தையுடைய அந்த வசனத்தை அங்கே சொல்லியிருக்கிறதை பார்ப்போம். ஒளியாக வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். 4வது பார்க்குறோம், அன்னாருடைய தீர்க்கதரிசி பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37 அதை வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2:38 அன்னாளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவரை குறித்து அப்படின்னு யாரை குறித்து? அவர் இயேசு கிறிஸ்து பேசினாள். 80 வயதான ஒரு மூதாட்டி ஆலயத்திலே தங்கியிருந்தது. அங்கே ஜெபங்களில் தரித்திருக்கிற ஒரு மூதாட்டி என்னவா சொல்கிறார்? எருசலேமிலே மீட்புண்டாகிற மீட்பராக இருக்கிறார், மீட்பராக வருவார் என்று சொல்லி அங்கே மீட்புண்டாக காத்திருந்தார். யார் காத்திருந்தா? யூதர்கள் காத்திருந்தார்கள். மேசியா வருவார் என்று காத்திருந்தார்கள். எங்கே காத்திருக்கிறார்கள்? எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். அவன் பெத்லகேமிலே பிறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் ஏழை மண் வீட்டிலே பிறப்பார், மாட்டுக்குள்ளே பிறப்பார், அவர் எதிர்பார்க்கல. மாடமாளியிலே பிறப்பார், ராஜாவாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிற யூதர்கள் அவரை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உண்மையாகவே அந்த அண்ணால் சொன்ன விதமாக ஆண்டவர் உண்மையாகவே மேசியாக வந்துவிட்டார். ஆனால் அதை யூதர்கள் அங்கே நம்பவில்லை என்று தான் பார்க்குறோம். அவரை குறித்து பேசினால் ஆனாலும் அவர்கள் மேசியாவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் யூதர்கள் எருசலேமிலே தங்கியிருந்த யூதர்கள் நம்பவில்லை என்று பார்க்குறோம். ஆனால் அங்கே அண்ணாலோ ஒரு மீட்பராக வருவார், மீட்பர் என்று சொல்லும் பொழுது பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்கிற அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக வருவார் என்று சொல்லி இப்படியாக முன்னறிவிப்பு அன்னாள் மூலமாக கொடுக்கப்பட்டு பார்க்குறோம். அடுத்த 5வதாக பார்க்குறோம், நியாயசாஸ்திரிகள் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நியாயசாஸ்திரிகள் என்ன சொல்கிறார்கள்? நமக்கு தெரியும், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே நியாயசாஸ்திரிகள் கேட்கிறதை சொல்கிறதை பார்க்குறோம். ராஜாவாக என்று சொல்லும் பொழுது இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? ஒரு வித்தியாசமான ராஜா. எல்லாவற்றையும் சகலத்தையும் சிருஷ்டித்த ராஜா. அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், எல்லாவற்றையும் ஆண்டவரை நேர்த்தியாக செய்கிற ராஜாதி ராஜா, நீதியிலே பெரிய பெறுகிற ராஜா என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ராஜா பார்க்கணும். அதோடு கூட இன்னொரு விசேஷத்த தன்மையும் இந்த ராஜாவுக்கு இருக்கிறது. என்ன தன்மை என்றால், நம்முடைய ஆத்மாவை காத்து, மரணத்திலிருந்து காத்து தன்னோடு கூட இருக்கத்தக்கதாக பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறார் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று பார்க்குறோம். இப்படியாக யூதன் ராஜா என்று சொல்லப்படுகிறவர் நம்முடைய ஆத்மாவை மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு செல்கிற ராஜாவாக இருக்க நமக்கு இருக்கிறான்னு சொல்லி இப்படியாக ராஜாதி ராஜா பார்க்குறோம். இறுதியாக 6வதாக பார்க்குறோம்,
யோவான் ஸ்நானகன் சொல்கிற ஒரு கருத்து லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். லூக்கா யோவான் ஸ்நானகன் சொல்கிற தீர்க்கதரிசனமாக சொல்கிற யோவான் லூக்கா 3:16 யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் வருகிறவர். எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாராம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால் எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார்? 1 Corinthians 12:3 வாசிக்கிறோம். ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் சொல்ல வேணும்னா அவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே வருஷம் வந்திருந்தால்தான் அந்த காரியத்தை அவனால் சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆகினாலே பரிசுத்தாவி யாரிடத்தில் எந்த ஒருவனத்தில் வருகிறாரோ அப்பொழுது அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளத்தக்கதாக அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. இது பார்க்குறோம். ஆனால் பரிசுத்தாவினாலே அங்கே ஞானஸ்நானம் கொடுக்குறா, அக்கினினால் ஞானஸ்நானம் கொடுக்குன்னு பார்க்குறோம். அக்கினி எந்த தன்மையுடையது? அது சுத்திகரிக்கும் தன்மையுடையது. பொன்வெள்ளி எப்படி புடமுடுகிலே அது சுத்திகரிக்கப்படுது. அது சுத்திகரிக்கப்படும் பொழுது அது ஆபரணங்களாக செய்வதற்கு அது தகுதி பெறக்கூடியதாக பார்க்குறோம். ஆனால் அக்கினி என்பது சுத்திகரிக்கப்படுவது. எப்படி எந்த அக்கினி மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார்? அவருடைய வசனம் என்ற அக்கினியாலே நம்மை சுத்திகரித்து இப்படியாக பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஆகிய நம்மை சுத்திகரிக்க செய்கிறவராக இருக்கிறார் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியினாலே நம்மை மனம் திரும்ப வைக்கிறார், மறுபடியும் பிறக்க வைக்கிறார். மனம் திரும்பினால் மறுபடியும் பிறந்தால்தான் மறுபடியும் பரலோகத்தை காண முடியும். யோவான் 3:3 பார்க்குறோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படியாக அங்கே பரிசுத்த ஆவியினாலே மரியாதத்திலே உற்பத்தி பிறந்தவர், அதே போல் நம்மையும் ஆண்டவராய் பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்க வைத்து இந்த உலகத்திலே தோன்ற மனத்தளவிலே பிறக்க வைத்து நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஞானஸ்நானம் கொடுக்குறேன் இப்படியாக பார்க்குறோம். அதனால் நாம் தியானித்த 6 பேருடைய தீர்க்கதரிசி பார்க்குறோம். முதலாவதாக அவர் தேவதூதராலே அறிவிக்கப்படும் பொழுது அவர் யாராக இருக்கிறார்? இரட்சகராக இருக்கிறார். அவர் மூலமாக ரட்சிப்பு வருகிற சந்தோஷம் என்ற செய்தி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. காபிரியல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், இயேசு என்று அவர் பெயரெடுப்படுவார், பெரியவராக இருப்பார், உன்னதமானவராக இருப்பார், தாவீது சிங்காசனத்தில் ராஜாவாக இருப்பார், யாக்கோபை அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவுறாது, ஆவிக்குரிய ராஜ்யம் முடிவுறாது. 3வது சிமியோன் பார்த்தது ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அந்த ரட்சணை எப்படியாக இருக்கிறது? ஒளியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்த எல்லா ஜாதிக்கும் அங்கே ஒளியாக இருந்து அவர்களை ரட்சிப்புகளாக நடத்தி பார்த்தோம். 4வதாக அன்னாள் மூலமாக மீட்பராக வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மீட்பராக வருகிறார் என்று. 5வதாக பார்த்தோம் அவர் யூதர்களுடைய ராஜா. அந்த ராஜா நம்முடைய ஆத்மாவையும் காத்து பரலோகத்திற்கு கொண்டு சில ராஜாவாக இருக்க பார்த்தோம். இது 6வது பார்த்தோம் அந்த வரப்போகிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வார் என்று சொல்லி இப்படியாக நாம் தியானித்திருக்கிறோம். இதன் மத்தியிலே தியானித்த அந்த வேத கருத்தின் மத்தியிலே நம்முடைய ஆராதனையை ஏறெடுப்போமாக. கற்றுவிட்ட வார்த்தையின்படியாக நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் எல்லோரும் மௌனமாக ஆராதிக்கிறோம். காட்டு வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கட்டும். கர்த்தரை நாம் அந்த ஆராதிக்கும் போது அவர் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிக்கத்தக்கதாக நம்மை பணிந்து குனிந்து நாம் அவரை ஆராதிக்கலாம்.
துதியின் மத்தியில் வாசம் நல்ல தகுப்புனே, உமக்கு அப்புறம் சாஷ்டாமந்து பாதத்தை கட்டி எனக்கு முத்து செய்கிற ஆண்டவரே, நீ எவ்வளோ பெரிய ஆண்டவர். இந்த நாளில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் இயேசுவாக வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் நீர் இயேசுவாக இருக்கிறபடினாலே உமக்கு அப்புறம் சாஷ்டாமந்து பாதத்தை கட்டி எனக்கு முத்து செய்கிற ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீர் ஆண்டவரே உன்னதமான பலத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நீர் பிறந்தவராக இருக்கிறபடினாலே அது மூலமாக உங்களுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நீர் எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை நிச்சயமாக மீட்டீர். எவரேயர் 9:13 படியாக தகப்பனே நித்திய மீட்பை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். ஆம் ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். நீர் யூதருக்கு ராஜாவாக மாத்திரமில்லை, எங்களுக்கும் ராஜாதி ராஜாவாக நீ நிச்சயமாக ராஜாதி ராஜாவாக சிங்காசனம் வீட்டிருக்கிறபடினாலே உன்னுடைய பாதம் பண்ணி நமஸ்கரிக்கிறோம் ஐயா. எல்லாத்துக்கும் மேலாக எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆவியினுடைய அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் கூட இந்த உலகத்தில் வாழும்போது உம்முடைய சாயலிலே நாங்கள் வளரத்தக்கதாக, உண்மை பிரதிபலிக்கத்தக்கதாக, உண்மையே நம்பி வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுக்குற மகாபெரிய கிருபைக்காக நன்றி சொல்லி ஆண்டவர் மீட்பா இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். And when I think that God his son not sparing sent him to die, I scarce can take it in that on that cross my burden gladly bearing he bled and died to take away my sin. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. When Christ shall come with shouts of acclamation and take me home, what joy shall fill my heart. Then I shall bow in humble adoration and there proclaim, my God, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Great and mighty, awesome, wonderful, you conquer all. God our Father. கர்த்தருடைய வார்த்தைக்காக அடியானு கூட 1 நாளாகவும் 28 அதிகாரத்திற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம், 1 Chronicle chapter 28, 19 21 வசனங்களை முதலில் வாசிக்கலாம். 1 Chronicle chapter 28 verses 19 to 21. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கருத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைகளுக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது.
அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். அதே 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை இன்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த பாதம் நிற்கிறோம். உடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே, இரக்கம் மன உருக்கம் உள்ள ஆண்டவரே, உடைய பாதம் பண்ணுகிறோம். மீண்டும் ஒரு உயிர்த்த நாளையும் கட்டளையிட்டு, குறிப்பாக 11 மாதங்கள் கழித்து 12ஆவது மாதத்தினுடைய முதல் உயிர்த்த நாளிலே அடையாளம் ஒன்று கூடும்படியாக நீ காட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இரட்சகர் என்றும் மீட்பு என்றும் எங்களுக்கு ராஜாஜி ராஜா என்றும் ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, நீ எங்களோடு பேச ஆண்டவரே. ஆலயத்தை கட்டுகிற காரியங்களை பற்றி எங்களுக்கு இந்த நாளில் பேச நீ விரும்புகிறீர். ஆகவே நாங்களும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே கிருபையா என்று உம்முடைய போதனையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தி ஆசிரியக்கத்தக்கதாக இறங்க வேண்டுமாக கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும் அந்தகார சக்தியிலே ஆண்டவர் இயேசு நாமத்தில் காண்பை காணாதற்கு கடந்து கொள்கிறோம். நீரே ஓய்ந்திருக்கின்ற மட்டுமாக ஒப்புக்கட்டுவதாக ஆண்டவர் இப்போ இயேசு நாமத்தை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனை நோக்கி சொன்ன வார்த்தைகளை நாம் வாசித்தோம். அங்கே என்ன நாம் பார்க்கிறோம்? தாவீது அதிகமாக ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட என்று விரும்பினார். ஆனால் ஆண்டவரே அப்படி இல்லாதபடிக்கு சாலமோனை கட்டும்படியாக அவர் பணிக்கிறார். ஆகவே இங்கே நாம் அவர் ஏற்கனவே அந்த ஆலயத்துக்கு அநேக காரியங்கள் செய்துவிட்டு கடைசியிலே அங்கே தன்னுடைய மகனாய் சாலமோனை கூப்பிட்டு அப்படியாக அவர் சொன்ன வார்த்தையை தான் நாம் வாசித்தோம். இங்கே அந்த வாச பாகத்தின்படியாக 19ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? இந்த மாதிரியின்படி சகல வேலை எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். ஆக நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக சபையின் வாழ்க்கையிலே, குறிப்பிட்ட ஆலயத்தின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரத்தினால் எழுதி கொடுத்து மட்டும்தான் நடக்கும். வேறு யார் என்ன சொன்னாலும் நடக்க முடியாது. எந்த மனிதனும் செய்தாலும் அது அதிகமாக வாய்க்கப் போவதில்லை. ஆகவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இங்கே எழுதப்பட்டபடியாக கர்த்தருடைய கரத்தினால் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கும்படினாலே இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்தை நாம் அதிகமாக பார்த்து நாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே முதலாவது நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? அங்கே எழுதப்பட்டபடியாக பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்படியாக இந்த ஆலயத்தை கட்டும்படியாக உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் நானே இதை கட்டப்போகிறோம். அங்கே எழுதப்பட்டபடியாக 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்போது எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று அவன் சொன்னான். ஆகவே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், தேவன் தாமே நமக்கு இப்படியாக பணிக்கிறார். ஆக முதலாவது என்ன ஆரம்பிக்கிறோம்? இப்போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். முதல் காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் நாம் கண்டுகொள்ள வேண்டியது என்ன? உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த ஆலயத்தை, இந்த பெத்தேல் ஆலயத்தை இந்த இடத்துல இப்படியாக கட்டும்படியாக உங்களுக்கு எனக்கும் தெரிந்து கொண்டு நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம செய்கிறது இல்லை, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இதெல்லாம் பெரிய காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். அவர் சொல்லித்தான் எல்லாமே செய்ய முடியும். அவர் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கார், என்ன என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றே சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இப்படியாக பார்க்கும்போது அவர் என்ன செய்து கொண்டார்? இங்கே பெத்தேலில் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார்? இந்த ஆலயத்தை கட்டும்படியாக, பெத்தேலை கட்டும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு நான் வாசிக்கிறோம். 1-2 வசனங்களை வாசித்தா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஆக உங்களை என்னன்னு சொல்லுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். நீங்கள் நானும் பாக்கியவான்கள். இதைத்தான் அங்கே எழுதியிருக்கிறார். அங்கே அவர் சொல்லப்பட்ட போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எழுதியை நாம் பார்க்கிறோம்.
அதே பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இவ்வாறு சொல்லுகிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய அடைமொழி கூட நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறார். தெரிந்து கொள்ளட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவருடைய காரியத்தை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கழிவுற வேண்டிய நேரங்கள் இது. காரணம் என்ன? அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக நமக்கும் கூட அதில் ஒரு பங்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் அடுத்து அது சொல்ல வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஆக அங்கே சொல்லப்பட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டா இருக்குன்னா இங்கே பரிசுத்த நடக்கையோடு கூட சாந்தத்தோடு கூட அமைதியோடு கூட நீங்கள் செய்யுங்கள். எதை செய்தாலும் நீங்கள் செய்கிறது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், தாழ்மையோடு இருக்க வேண்டும், சாந்தத்தோடு இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் நான் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே இந்த ஆலயம் கட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தரை நாம் நிச்சயமாக அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இந்த மதுரையில் உண்டு, இருந்தாலும் உங்களை என்னையை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 2ஆவதாக பார்க்கும்போது 1 நாளாம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதில் என்ன வாசிக்கும்போது உத்தம இருதயத்தோடு சேவைன்னு ஞாபகப்படுத்துகிறார். என் குமாரனாய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமனதோடும் சேவி. ஆக 2ஆவது நமக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டது என்ன? என்னை தெரிந்து கொண்டார். ஆம், நிச்சயமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கணும், நாம் என்னவா இருக்கணும், எப்படி செய்யப்படுதுன்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. அங்கே எழுதப்பட்டு உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமனதோடும் சேவி. உத்தம இருதயத்தோடும் சேவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டுடைய வேலையை கட்டும்போது அதை செய்யும்போது நமக்கு நிச்சயமாக உத்தம இருதயம் தேவையாக இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்னு யோசிப்பாக இருக்கும்போது அவர் சொல்லுபடியாக நடந்து அவருடைய உத்தமத்தை நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை சீக்கிரமாக செய்து முடிப்பார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:61. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்றான். ஆக எப்படி இருக்கணும்? அவருடைய கட்டளையின்படி நடந்து கீழ்ப்படிந்து அவரோடு கூட இருக்கிறது தான் உத்தமம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உத்தம இருதயத்தும் அவர் கொடுக்குற கட்டளைகள், அவர் கொடுக்குற நியாயப்பிரமாணங்கள், அவர் கொடுக்குற வல்லமைகள், அவர் கொடுத்த வார்த்தைகள், அதை வைத்துக்கொண்டு உத்தம இதயத்தோடு நாம் சேவிக்கும் போது நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார். அதுக்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 2 நாளாகும் 16:9. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம். 2 நாளாகும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதுக்காக உலாவிக் கொண்டிருக்கிறது? அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி. யார்கிட்ட விளங்க பண்ணுகிறார்? உத்தம இருதயத்தோடு அவரை நோக்கர்களை பார்த்து அவருடைய வல்லமை விளங்க பண்ணி அவருடைய கண்கள் விழுவும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆக உங்களை என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார். அங்கே பரலோகத்திலிருந்து அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பெத்தேலில் வந்த ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து அவர் கண்கள் மேலே பதிந்திருக்கிறது. எதுக்காக? அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவர் இப்படியாக நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதாவது இமை கூட சிமிட்டாதபடிக்கு உங்களையும் அவ்வளோ சந்தோஷத்தோடு பார்த்து நீங்களும் நானும் இப்படியாக இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், அநேக ஆத்மாக்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் ஒரு நோக்கத்தோடு கூட அவர் எப்படியா அந்த ஆத்மாவை கொண்டு வர போகிறாரோ அதை நீங்கள் நானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இப்படியாக நமக்கு சொல்கிறது நாம் பார்க்கிறோம். ஆக யோசித்து பார்க்கலாம். இந்த ஆண்டவருக்காக நீங்களும் நானும் உத்தம இதயத்தோடு சேவிக்கிறது அவசியமாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 23 எசேக்கியா சொல்கிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23. கர்த்தாவே, நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியாவுடைய காரியம் நமக்கு தெரியும். அவனுக்கு வியாதி வந்தது. அதை அப்படியே அவன் அழுகிறான். அங்கே ஆண்டவர்கிட்ட போய் அவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நான் உத்தமமாக பின்பற்ற வேண்டிய ஆண்டவரே, ஆகவே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்கிறான். அப்போ ஆண்டவர் செய்கிறார். 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். நீங்களும் நானும் உத்தமமாய் செய்யும்போது நமக்குள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு, நிச்சயமாக என்னவா இருந்தாலும் சார் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏற்ற கருவியாக உபயோகிக்கும்படியாக ஆண்டவர் உத்தமமாய் நம்மளை வைக்க ஆசைப்படுகிறார். ஆகவே நீங்கள் நான் அதை செய்ய வேண்டும்.
நீங்கள் நான் உத்தமமாக இருக்க வேண்டும், உற்சாகம் அன்போடு செய்ய வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆக யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இப்படியாக ஆலயம் கட்டுகிறதுக்கு நீங்கள் நான் அப்படியாக செய்ய வேண்டும் நினைக்கிறார். மூன்றாவதாக 10ஆம் வசனம் 28:10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆக ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லப்படுகிறது, உன்னை தெரிந்து கொண்டார், ஆகவே நீ என்ன செய், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்றார். 20ஆம் வசனத்தில் அதை தான் திருப்பி சொல்கிறார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆக அவர் என்ன சொல்கிறார், நீ திடம் கொண்டு காரியத்தை நடப்பி. நான் உன்னோடு, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அது, நீ செய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி, நீ பலங்கொண்டு தைரியமாய்ந்து நடப்பி, நீ பயப்படாமல் கலங்காமல் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு ஆண்டவர் சொல்கிறபடியாக பார்க்கும்போது அவருக்கு நம்ம மேல் என்ன அந்த நம்ம மேல் பற்றுதல், அன்பு, ஆசை இருக்கிறதுனால உங்களை என்னையும் பார்த்து அதை செய்ப்பான்னு சொல்கிறார். யூஸ்வலாக நம்முடைய சொந்த வீடோ மற்றதை காட்டும்போது யாரை வைத்து நம்ம செய்ய சொல்லுவோம்? மகனை பார்த்து, மகளை பார்த்து, மகனை மகளை இதை செய்யணும் நம்ம சொல்லுவோம். அதே போல தான் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களை நீ மகனாக மகளாக பாவித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ நடப்பி, சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நீ திடங்கொண்டு அதை நடப்பி. 2 அடை சொல்கிறார், நீ பலங்கொண்டு தைரியமாக நடப்பி, நீ பயப்படாதே ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நமக்கு செய்ய வேண்டிய கடமை இது. பெத்தேலை கட்ட வேண்டியது ஆண்டவருடையது, நமக்கு அதில் முடியாத காரியம். ஆனால் அதை கட்டுவதற்கு யாரை உபயோகிக்கிறார்? இப்படியாக ஒரு மேசன் இருக்கார், அவர் இப்படியாக செய்யும்போது அவர் கையில் என்ன வைத்திருக்கிறார்? அந்த கரண்டி வைத்திருக்கிறார். அதை வைத்து கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்ய. அதே போல் தான் கர்த்தருடைய கரங்களே நீங்கள் நான் அதுதான். நீங்கள் நான் ஒன்று செஞ்சிட முடியாது, ஆனால் ஒன்று செய்யலாம். அந்த கரண்டி அமைதியாக அந்த மேசன் செய்கிறதெல்லாம் செய்கிறது. அதே போல் நீங்கள் நான் செய்வோமானால் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டுவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். ஆகவே சொல்லப்பட்டபடியாக யோசித்து பாருங்கள். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆக அவர் எத்தனை இடம் சொல்கிறார் பாருங்க, திடன்கொள் அந்த வார்த்தை 4ஆம் வசனத்தில் 3 இடம் சொல்கிறார். செருபாபேலே திடன்கொள், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். அவர் யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அங்கே பிரதான ஆசாரியனை பற்றி சொல்லுகிறார், அங்கே இருக்க ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வேலை நடத்துவதை பார்த்து சொல்லுகிறார். நீ தைரியமாக இருந்து திடன் கொண்டு செய், நீ நடத்து. இன்னைக்கு ஆண்டு கொடுக்குற வார்த்தை இது. நம்ம தைரியமாக செய்ய முடியும். இப்போது ஏன் அது கொடுக்கறது யார்? இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடப்பி, நீ திடங்கொண்டு செய், நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொண்டு சொல்லுகிறார். ஆண்டுடைய ஆலயத்தை தட்டுக்கு நமக்கு திடன் வேணும், தைரியம் வேணும். அது ரொம்ப அவசியம். ஆக நாம் என்ன செய்யலாம்? ஆண்டுடைய படியாக, ஆண்டு சொல்கிற வார்த்தையின்படியாக நீங்கள் நான் செய்வோமானால் அது நிச்சயமாக நடக்கும். அதே வார்த்தையில் எழுதப்பட்டிருந்து 18:28-20 அங்கே வாசனம் 30, நீ பலங்கொண்டு தைரியமாக நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்படவும் கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அவர் தானே செய்கிறாரு, ஏன் வேலையை நான் செய்கிறேன். இது செய்கிறதுனா எனக்கு என்ன லாபம், இல்லை உங்களுக்கு என்ன லாபம்? கர்த்தருக்கு தானே அது. கர்த்தர் நாம் மைப்பட முடியாத இந்த ஆலயத்தை கட்டப்படுகிறது. உங்களுடைய என்ற மகிமைக்காகவா? நீங்கள் நான் பெருசாக கட்டிட்டேன்னு சொல்கிறதுக்காகவா? இல்லை இத்தனை ஆத்மாவை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்காகவா? இல்லவே இல்லை. இது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யப்படுற காரியம். இதை நீங்கள் நான் புரிந்து கொள்ளணும். எந்த விதத்திலும் எந்த மனுஷனுக்கு இங்கே ஒரு இது கூட கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? அங்கே சொன்னபடி நாம் செய்யணும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டபடியாக அவர் என்ன சொல்கிறார்? நீ தைரியமாய் செய்யன்னு சொல்லுகிறார். வாசிக்கலாம். உபாகம் 31ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்க்கத்திற்கு அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய்.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் காரியத்தை செய்வார், நீ செய். இதுதான் அவர் சொல்கிறது. இன்னைக்கு நீ பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல, எந்த மனிதனும் பெருசாக செய்ய போகிறதில்ல. யார் செய்கிறது இதை? பெத்தேலில் உண்டாக்குனது யார்? அங்கே எழுதப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 20:28. கர்த்தர் தன்னுடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. இது ஆண்டோடைய சபை, அவர் ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. இங்கே உட்கார்ந்திருக்க அனைவரும் ஆண்டோடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள். நீங்களும் நானும் இப்போ திடம் கொண்டு செய்ய முடியும், தைரியமாக செய்ய முடியும் என்று ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். ஏன் இது அவருது, நீங்கள் நானும் செய்யலை, நீங்கள் நானும் ஆசைப்பட்டு செய்யலை. இது யார் செய்ய சொன்னது? ஆண்டவர் செய்ய சொன்னார். அவர் தரிசனமாக கொடுத்தார். எப்போ கொடுத்தார்? நம்ம ரொம்ப நாளாக ஜெபிக்கிறோம். அதை யார் செய்யணும்? அவர் தான் செய்யணும். ஆனால் நீங்கள் நாளைக்கு உதவி செய்யணும், நீங்கள் நாளைக்கு கூட செய்யணும், நீங்கள் நானும் திடமனதாக செய்யணும், நீங்கள் நானும் தைரியமாக செய்யணும், நீங்கள் நான் நடத்தணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக யோசித்து பாருங்கள், நம்முடைய பங்கு பெரியது இதில். ஏன் ஆண்டவர் கொடுக்குறார், ஆண்டவர் நமக்கு ஆணையிடுகிறார், இந்த ஆணை அவர் இடுகிறார். நீ செய், நீ செய், நீ நடப்பின்னு சொல்லுகிறார். ஆக நீங்கள் நான் செய்ய வேண்டியது அவசியம். இதில் எந்த விதமான வித்தியாசமே இல்லை. நான் என்ன செய்ய முடியும், நீ என்ன செய்ய, அப்படி உங்களுக்கு முடிஞ்சதை வந்து செய்யுங்க. உங்களெல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அதில் வந்து செய்யுங்க. உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா, இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஞானம் இருக்கா, வந்து செய்யுங்க. இல்லை வேறு ஏதாவது உதவி செய்து வாங்குறது, பொருள் வாங்குறதுக்கு உதவி வந்து செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட கெப்பாசிட்டி. சகோதரிகள் இப்படியா வந்து ஒரு ஓரத்தில் நின்று நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம், அப்படி செய்யுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியும், வந்து செய்யுங்க. இது ஆண்டோடைய ஊழியம், இது ஆண்டோடைய ராஜ்யம், இது ஆண்டோடைய ஆலயம், இது ஆண்டோடைய லட்சியம். ஆக நீங்கள் நான் நினைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். என்ன தெரிந்து கொண்டது? இது எந்த தனி மனிதனும் செய்கிறது இல்லை, இது கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கு நாம் இப்படியாக சொன்னப்பட்டபடியாக நம்மை தெரிந்து கொண்டார், நம்மளை உத்தமமாக இருக்க செய்கிறார். இப்போ திடகொண்டு நயக்கு செய்கிறார், இப்போ பயப்படாமல் செய்ய வைக்கிறார். ஆக யோசித்து பாருங்கள், செய்யலாம். அடுத்தபடியாக சில வசனங்கள் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். ஏன் இது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார்? எல்லாவித பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் நம்ம விடுவிப்பார்னு சொல்லுகிறார். நமக்கு தெரியும், நம்ம கட்டாயம் போய் நம்ம கார்பரேஷனில் போய் நம்ம என்ன வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும். மற்ற காரியங்கள்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள் நமக்கு பிரச்சனையாக கூட வரலாம். ஆங்கட இன்றைக்கி சொல்கிறார், என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் பார்க்குறேன், இதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாது, அப்ரூவலாக நான் பார்த்துக்கிறேன், செய்ய வேண்டிய வேலையாக நான் பார்த்துக்கிறேன், இன்ஜினியராக நான் பார்த்துக்கிறேன், அவர் கொடுக்குற ஞானமாக நான் பார்த்துக்கிறேன், உனக்கு கொடுக்குற ஞானமாக அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நில்லு அங்கே, அது போகிற இன்னும் நடப்பி, அது போதும். இதுதான் ஆண்டோடைய ஆலயம் கட்டுறதுக்கான முக்கியமான காரியங்கள். நமக்கு அது புரியணும். ஆகவே இன்றைக்கி ஆண்டு சொல்லிக் கொடுக்குறார், நீ பயப்படாமல் தைரியமாக இருன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சின்ன பசங்க கூட தெரிஞ்ச வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதனால? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இதுதான் நீங்கள் நானும் சொல்லணும். அப்போ தான் இந்த ஆலயம் கட்டப்படும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நான் பலப்படுத்திக்கல. என்ன நானே செய்யணும்னு ஆசைப்படலை, நீங்களே செய்யணும்னு ஆசைப்படலை. இது ஆண்டு சொன்னது. ஆக அவர் சொல்கிறதுனால என்ன ஆக போகிறது? இப்போது அவர் நம்மை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய். அதில் கட்டடம் கட்டுறதுக்கும் ஆத்மாவில் கொண்டு வரதுக்கும் என்னால் முடியும். ஆண்டு செய்வார். நானாக செய்கிறேன். ஆத்மா கொண்டு வர யாருங்க? அப்போஸ்தலர் 2:42 சொல்லுங்க. அனுதினமும் கர்த்தர் ஆத்மாக்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவருது இது கட்டுறது யாருது? அவருது. நீ நடப்பி, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், நீ செய், அவ்வளோதான். ஆக நமக்கு அது புரியட்டும். இது புரியாமல் நம்ம இருந்தோம்னா நம்மையே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஆகவே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அதனால தான் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளோன்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்திருக்கிறேன். என்னை உண்மையுள்ள என்று எண்ணி என் கையில் உங்கள் கையில் இந்த பெத்தேல் கிட்டுகிற காரியத்தை கொடுத்திருக்கிறார். என்னை உண்மையில் நன்றி எனக்கு அது கொடுத்தார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ உங்களை என்னையும் என்ன சொல்கிறார்? உண்மையில் எண்ணி உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன், நீங்கள் செய்யுங்க.
மதுரையை கலக்குங்க, ஜெபத்தினால கலக்குங்க, நான் சொல்லிக் கொடுக்குறபடி கலக்குங்க, நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே நாம் செய்வோமானால் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அதே சமயத்தில் ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அது என்ன பயம்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 15 அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே இப்படியாக 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அங்கே பெரிய சண்டை போட்டுட்டு வெற்றி பெறா வருகிறார். மெல்கிசேதேக்கு அவருக்கு அப்பம் தண்ணீர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது, வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். 2 காரியம் சொல்கிறார். நீ பயப்படாத, என்னதான் நீ பயப்படாத. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஒன்று, நான் கேடகமாக இருப்பேன், அதான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை தடுத்துக்கிறேன், நான் கேடகம். எந்த மூலமாக கவர்மெண்ட்டோ மற்ற எது மூலம் வருதா நான் தடுத்துக்கிறேன். இன்னொரு என்னன்னு சொல்கிறார், நீ உனக்கு என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, மிகுந்த பலனாக இருப்பேன். பலன் சொல்லும்போது பலம் இல்லை, பலன், ரிவார்ட். நீ செய்கிற காரியத்துக்கு நான் ரிவார்டு கொடுக்க போகிறேன். நீ என்னுடைய வேலையில செய்கிற, தைரியமால செய்கிற, நான் சொன்னேன் நடப்பிக்கிற, நான் தெரிந்து கொண்டேன் உனக்கு புரியுது, நீ உத்தமமாக செய்கிற. ஆகவே என்ன இங்கே நான் சொல்லுகிறேன், நான் இப்போ உனக்கு சொல்லுகிறேன், உன்னை நான் இப்படியாக கேடமாக இருந்து உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன் சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டம். அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ உன் பையனை கொடுத்ததுனாலே நீ எனக்கு பயப்படுகிறன்னு நான் இப்போது அறிந்திருக்கிறேன். இப்போ உங்களை என்னை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லணும். நீ இப்படியாக பெத்தையில் எனக்கு பயந்து இப்படியாக நீ செய்ததுனாலே நீ தேவனுக்கு பயப்படுக நான் சொல்கிறேன், ஆண்டவன் பார்த்து சொல்லணும். புரிந்து கொள்ளுங்கள், இது ஆண்டவர் கொடுக்கறது, மனிதன் அல்ல. எந்த மனிதனும் செய்யலை, இது கர்த்தர் தான் செய்கிறார். அவர் தான் 60 வருஷம் முன்னால் பண்ணால் 60 வருஷம் அவங்க கூட கொண்டாடணும். இப்போ அடுத்தபடியாக இதை ஆண்டு செய்கிறார். ஆக அவர் செய்கிறாரு, அவர் நடத்துவார், அவர் தான் பலம், அவர் தான் எல்லாமே, அவருக்கு தான் மகிமை. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன, நீங்கள் நான் கிரியை செய்யும்படியாக கொடுக்கிறார். ஆக அவர் சொல்கிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன், என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருவேன். அதான் அவர் சொல்கிறார். நீ கவலைப்படாத, என்ன என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட அது இல்லையே, கவலைப்படாதுங்க. அங்கே எல்லா இடத்துல 1:28-29 அவங்க சொல்லப்படுகிறது, அவர்களெல்லாம் உற்சாகமாக கொடுத்தார்கள். யாரும் நமக்கு தெரியாது, யார் உற்சாகமாக கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்களாக இருக்கலாம், வெளியே யாராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்க வைப்பார், தேவையில்லாம் அவர் சந்திப்பார். இதுதான் நம்முடைய பழக்கம். இங்கே இல்லை, எப்போதுமே இந்த சவரன் பாக்ஸிங் குரூப்பில் யாருமே பணம் கேட்கறது இல்லை, நம்ம இதுக்கு கேட்டதும் இல்லை, உங்களுக்கு தெரியும். நம்ம அதனால் தான் இங்கே கொண்டாந்து நம்ம போடுறோம், இந்த புக்கு கொண்டாந்து கையெழுத்து போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கன்னு சொல்கிறது இல்லை. யாருக்கு ஆண்டவர் என்ன ஏவினாரோ அதை கொடுக்க முடியாது, ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆகவே நமக்கு என்ன தெரிகிறது, இங்கே இது ஆண்டவர் செய்கிறார், நாம் அதுக்கு உதவியாக செய்ய வேண்டியது அவசியம். ஆக எனக்கு அவங்களுக்கும் பாக்கியம். எப்போ நான் ஆசிரியக்கப்படுகிறேன், எங்கள் அப்பா சொன்னபடி கேட்டு எங்கள் அப்பாவோட மகிமைக்காக என்னை நானே தாழ்த்தி நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவர் வேலையில் இருக்கும்போது, அவர் காரியத்தை நடப்பிக்கும் போது அவர் செய்கிற காரியம் இது. நல்லா புரிந்து கொள்ளலாம். ஆக நீங்கள் நான் யோசித்து அப்படி செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. 4வதாக இங்கே எழுதப்பட்ட வார்த்தை 21ஆம் வசனம். 1:28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலையில் நாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். பாருங்க, தாவீது என்ன ஒரு ஞானத்தோடு கூட சாலமோனுக்கு கொடுக்குற அந்த வார்த்தையில் நன்றாக கவனித்து பாருங்கள். முதல்ல சொன்னார், இந்த இடம் கொண்டுகிறேன், நீ இப்படியாக உற்சாகமோனோடு சேவி, நான் இப்படியாக பலம் கொண்டு செய்ய முடியாது உனக்கு சொல்கிறேன் அன்று சொல்கிறார். சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களும் என்னை வச்சு தான் சொல்கிறார். அந்த 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 கண்ணோட்டத்தை கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கவனிங்க. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். நிபுணர்கள் அங்கே எழுதப்பட்டபடியாக சகல மனுஷர்களும் எல்லா வேலை செய்கிறவரும் அங்கே என்ன செய்கிறார்கள்,
அங்கே காரியத்தை நடத்துகிறார். உங்களை என்னைத்தான் சொல்கிறாருங்க. இங்கே நிபுணர் நிறையா இருக்கிறீங்க, நிறையா கொடுக்குறவங்க இருக்கிறீங்க, நிறைய ஆண்டோர் வேலை செய்யணும் இருக்கிறீங்க, உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல ஆண்டோருக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறீங்க. அதைத்தான் அங்கே சொல்கிறார். உன்னிடத்தில் இருக்கிறார்கள், வருவாங்கன்னு சொல்லலை. இங்கே இந்த பெத்தேலில் இருக்கிற அந்த நிபுணர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள், அதுக்கு என்னென்ன தேவையோ வேலையோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீ நடப்பி. ஆண்டவர் உங்களை நீ பார்த்து சொல்கிறார். எந்த தனி மனிதனும் செய்யலை, திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை, ஆண்டோடைய காரியத்தை நாம் செய்யறதுக்கு ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக நீங்களும் நானும் இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஆகவே இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டபடியாக உங்களுடைய இருதயத்தில் இது ஒழித்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை அவருடைய மகிமைக்காக நாம் அதை செய்ய போகிறோம். ஆகவே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஆண்டவருடைய மேஜைக்கு நாம் போகலாம். எப்போதும் போல வாசித்து நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த மேஜையிலே பார்த்தராய் நாம் பங்கு கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 அவர் தாமே காட்டிவிட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாசி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படிய 2 சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கொண்டு செய்யுங்கள் சொன்னார். போதனை பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கொண்டு செய்யுங்கள் சொன்னார். ஆகையால் நீங்கள் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினானவனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரி இன்னொரு நிதானத்தை அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமான் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதிலுமாக இருக்கிறார்கள், அநேகம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கற்றுக்கொட்ட வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். முதலாவது நம்ம ஆலயம் இருக்கும்போது நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய இருதயம் தான் ஆலயம். இதை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல் பெத்தேலையும் பாதுகாக்க வேண்டிய நம்முடைய அவசியம், நம்முடைய கடமை. ஆகவே இன்றைக்கி நாம் அதில் எவ்வளோ தூரம் இருந்திருக்கிறோம், அதில் ஏதாவது குறை இருந்தால் ஆண்டு ஞாபகப்படுத்துவாரானால் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு, கர்த்தாவே நான் இப்படி செய்யணும், நான் இதில் தைரியம் இல்லாமல் இருந்தேன், நான் இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தேன், நான் நடப்பிக்கின்ற ஆசை இல்லாமல் இருந்தேன், இப்படிலாம் ஆண்டு நம்ம ஞாபகப்படுத்தினாருன்னா நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டு நிச்சயமாக அந்த காரியங்களை மன்னிக்கிறது ஆசையாக இருக்கிறார். அந்த இரத்தத்தால் கழுவார், சுத்திகரிப்பார். வேறு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தரை பரிசுத்தாண்டை காட்டுவாரானால் கர்த்தரிடம் அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு இரத்தத்தால் கழுவி மன்னிப்பு கேட்டு நீங்கள் இதில் நீங்களும் இந்த மேதியெல்லாம் பங்கு கொள்ளலாம். சிறிது நேரம் நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். அன்புள்ள பல்லவ தகப்பனே, ஜீவாதிபதியை ஆராதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஜீவனில் வார்த்தையை கேட்டு உங்களுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியை பற்றி எங்களை தெரிந்து கொண்டு செய்தி என்பதை நாங்கள் யோசிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இதில் நாங்கள் என்னவாய் குறை இருந்தாலும் எங்களை பார்த்து தகப்பனே அதை எங்களிடம் சரி செய்து நாங்களும் சேர்ந்து உம்முடைய ஆலயத்தை கட்டுவதில் அந்த பெரிய பாக்கியத்திலே பங்கு கொள்ளத்தக்கதாக நீர் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களை கட்டிட வேண்டிய நம்பிக்கையை நோக்கி பார்க்கிறோம். நிச்சயமாக நீ செய்வது நம்பிக்கையை நோக்கி பார்க்கிறோம். இரக்கமாயிரும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் பார்த்தராய் பங்குள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபைக்காக நன்றி சொல்லி, ஆண்டவராகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவர் இந்த பாகத்திலே ஆண்டவரே இப்படியாக பாடுபட்டதினாலே, அவர் இப்படியாக மறித்து அடக்கம் பண்ணதினாலே, ரத்தத்தை ஜீவனில் நித்தியோட ரத்தத்தை சிந்தினதினாலே, ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரே நீர் மாத்திரம் கர்த்தர்னு சொல்லி
ஆண்டவர் மீட்பு நான் இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் பிதாவே. பிரதர்ஸ், யாருக்காவது அப்போ வரவில்லை என்றால் தயவுசெய்து கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். பிரதர், அன்புள்ள பல்லவ தகுப்பினே, ஜீவாதிபதியே, உடைய பாதம் பண்ணி நமஸ்கரிக்கிறேன் ஐயா. உடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி ஆராதிக்கவும் ஜீவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் உடைய மேஜையிலே பங்கொள்ளும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாத்திராய் பங்கெடுத்த ஒருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வாரம் என்று ஆயத்தமாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆலயத்தை கட்ட ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு விலை இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக தங்களுடைய காரியங்களை சரி பண்ணி உடைய மேஜையிலே பங்கெடுக்க கட்டளையிடும். யாராவது தவறாக பங்கெடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தின் மேன்மையை உணர்ந்து வாழ கட்டளையிட ஆண்டவரே இரக்கமாயிரம். நீரை கிருபையாய்ந்து காத்துக்கொள்ளும். பெத்தேல் குடும்பத்தை காத்துக்கொள்ளும். இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்துக்கொள்ளும். நாங்களும் வளர வேண்டியிருக்கிறது. உடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது. எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். அதே சமயத்தில் இந்த உலகத்தினுடைய காரியத்தில் கூட நீர் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும். கொரோனா பாதிக்காக இப்படி காத்துக்கொள்ளும். கையின் பிரயாச ஆசிர்வதியும். தேவையெல்லாம் சம்பாதிக்கும்படியாக எந்த பிரச்சனையும் இல்லாத இப்படி கடன் இல்லாத இப்படி நீ காத்து ஆசிர்வதிக்கத்தக்கதாக இறங்கும் காத்துக்கொள்ளும். உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஒவ்வொருவராக பேராக ஒப்படுகிற ஆண்டவரே இரக்கமாய்ந்து ஆசீர்வாதத்தை கட்டளை நம்பிக்கையோடு உடைய பாதம் பண்ணுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். நீரை முற்றிலுமாக எங்களை ஆளுகிற தேவனாக இருக்கு. அப்படின்னாலே உடைய பாதத்தில் வைத்து சமான சந்தோஷத்தில் வாழ எங்களுக்கு கட்டளை இருக்கா ஸ்தோத்திரம். வியாதியஸ்தனையும் ஒப்படுக்கிறோம். ஒவ்வொருத்தராக கரங்களை ஒப்படுகிறோம். காத்துக்கொள்ள ஆண்டவரே நீரை பொறுப்படுத்தி நல்ல சுகபலம் தந்து ஆசிரியப்பை நம்பிக்கை நோக்கி பார்க்கிறோம். குறிப்பாக சௌரி ஹெலனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குபேந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். ஜிம்முக்காகவும் சிந்துக்காக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இப்படியா அநேரம் ஒப்படுக்கிறோம். பிரதிஷாவை ஒப்படுக்கிறோம். காத்துக்கொள்ளும். கிருபையாயிரும். ஆண்டவரே, மற்ற கால் பிரச்சனை சகோதரன் ராஜசேகரனுக்காக ஏக்கப்புக்காக ஜெபிக்கிறோம். கால் சரி பண்ணத்தக்கதாக இறங்கும். காத்துக்கொள்ளும். மற்ற வியாதியில் இருக்க ஒவ்வொருவரையும் ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே, நீ கிருபையாக காக்கிற தேவனாக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். இன்னும் அதிகமாக உண்மையை நாங்கள் தியானித்து உண்மையிலே வளர்ந்து தகப்பனே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யத்தக்கதாக ஆண்டவராய் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற ஆணையின்படி செயல்படத்தக்கதாக நீ கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பு நம்பிக்கையோடு எங்களை மட்டுமாக ஒப்புக்கொடுத்துள்ளாக. ஆண்டவர் மீட்பு இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே.
பாடும்போது கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் பொருளால் ஆராய்ச்சி செய்யலாம். காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு சொல்லி பாடலாம். உட்காருங்கள். உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். நீண்ட நாள் கழித்து சில பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். ஏற்கனவே அறிவித்ததை ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 9ஆம் தேதி புதன்கிழமை இப்படியாக நாம் அந்த ஆண்டுடைய ஆலயத்தை ஆரம்பிக்கலாம் என்று பேசியிருந்தோம். ஆனால் இது ஒரு சிறிய மாற்றம் வந்திருக்கிறது. அதனுடைய காரணம் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மூத்த சகோதரன் சன் ராஜமாணிக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எப்படியாக பெத்தேலுக்காக உழைத்தார், என்ன செய்தார் தான் உங்களுக்கு தெரியும். அவரை எப்படியாக அணுகின போது ஃபோனில் எப்போதும் போல் செவ்வாய்க்கிழமை ஜெபம் உண்டு, புதன்கிழமை சௌரி உண்டு. இந்த வாரம் 2வது சனிக்கிழமை வருகிறது. நாம் என்ன செய்கிறோம்? உபாச ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். ஆக உபாச ஜெபம் இந்த 2வது சனிக்கிழமை 10லேருந்து 12 வரைக்கும் வைக்கலாம். இல்லை 10லேருந்து 11 வரைக்கும் நாம் உபாச ஜெபம் இருந்து நாம் ஜெயிப்பது நலமாக இருக்கும். ஆகவே நீங்கள் தயவுசெய்து இப்படியாக உபாச ஜெபத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்யலாம். அன்புள்ள பல்லவ தகப்பனே, ஜீவாதிபதியை சிருஷ்டிகர்த்தாவையும் ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர், உன்னது வாக்கு மாறாத ஸ்தோத்திரையா. நீரை தேவனாக இருக்கிறே ஆராதிக்கிறோம். இப்போதான் ஆண்டவரே உண்ட கரங்களை எங்களை ஒப்புடுக்கிறோம். கொடுத்த காணிக்கைக்காக நன்றி சொல்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசிர்வதியும். நீரை அவர்களோடு இருந்து ஆசிர்வதியும். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தொழிலும் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து நீரை பழிய பெருகத்தக்கதாக இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் நாங்கள் மேல் நம்பியிருக்கிறோம். கிருபையாயிரும் ஆசிர்வதியும். எல்லாவற்றும் நீரை மைப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும். அதே சமயத்தில் இந்த பெத்த காரியத்தை உங்களுடைய கரங்களை பிடிக்கிறோம். நீர் சொன்னபடியாக நடப்பிக்கு போகிறீர், நீ நடத்துவீர். ஆகவே தகப்பனே எங்களுக்கு அது பங்கு கொடுக்கிறீர். நாங்களும் நடத்த போகிறோம். நிச்சயமாக நீ செய்வீர் நம்பிக்கையோடு எங்கள் முற்றிலுமாக கரங்களை ஒப்புலாம் நிற்கிறோம். நீரை ஆத்துமாக்களை தரப்போகிறீர். நீரை தந்து ஆசிர்வதிக்கப் போகிறீர். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த போகிறீர். ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையாக நம்பியிருக்கிறோம். நீ பெரிய காரியங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி சொன்னவர்களாக, முற்றிலுமாக எங்களை ஒப்புக்கொடுத்தவர்களாக நாங்கள் வந்து இப்படி ஆராய்ச்சிக்கிறதுக்கு கொடுத்த கிருபைக்காகவும் எங்களை ஆசீர்வாதத்துக்கு அனுப்ப வேண்டுமாய் எங்களை முற்றுமாக ஒப்புக்கொடுத்தவர்களாக ஆண்டவர் மீட்பனாகிய இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிற அன்பும் ஆண்டவராய் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும்,